தேசிய கட்சியின் மாநில தலைவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு உண்மையை இங்கே சொல்லணும்னா, அவர் அஃபிஷியலாக தான் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு மாநில தலைவராக இருந்தார். ஆனால் ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சியில் இருக்கிற தலித்துகளுக்கும் அவர் அன்அஃபிஷியலாக தலைவராக இருந்தார்ன்ற உண்மையை எத்தனை பேருக்கு தெரியாது. என் போன்றவர்கள் அதை பதிவு செய்ய விரும்புகிறோம். எப்பெல்லாம் எனக்கு அரசியல் ரீதியாக பல சூழல்களில் எனக்கு சிக்கலோ இல்லை அறிவுரைகளோ தேவைப்படும் போது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை தொடர்பு கொள்வதுதான் முதல் வேலையாக இருக்கும். அதாவது அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுனாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எந்தெந்த சட்டங்கள் எந்தெந்த பக்கத்தில் இருக்கிறன்றது எந்த தலைவராலும் சொல்ல முடியாது. அது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அதை மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் அதை நேரில் பார்த்துருக்கேன். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்கிட்ட எனக்கு ஒரு 10 ஆண்டுகளாக நெருங்கிய நட்பு, அவர்கிட்ட ஒரு நெருங்கிய உறவு, அண்ணன், அதாவது கூட பிறக்காதனால அவர் தான் எனக்கு அண்ணன்.